தோழர் வணக்கம். நேற்று நீங்கள் ஒரு அறைகோள் விடுத்திருந்தீங்க, அரஸ்டான இடத்துல இருந்து ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க. கட்சி பேதங்களற்று எல்லா கட்சிகளும் எல்லா இயக்கங்களும் ஒன்று சேர்ந்து இந்த போராட்டத்தை முன்னெடுக்கணும் அப்படின்னு. அந்த வீடியோ பார்க்கும்போது எல்லாரும் வரணுன்ற அந்த உணர்வு ஏற்பட்டாலும் ஒரு பக்கம் அதற்கு பின்னால உங்களுக்கு அன்றைக்கு அடித்து சட்டை கிழிந்த நிலையில இங்கே கைது செய்யப்பட்டிருந்தீங்க. பல மாணவர்களுக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு. பல்வேறு இடங்கள்ல மாணவர்கள் கல்லூரிகளில் புகுந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த போராட்டத்தை இவ்வளவு கடுமையான நெருக்கடிக்கு இடையில ஏன் தொடரணும்? அரசு தான் நீட் எதிர்ப்புல உறுதியா இருக்கிறதா சொல்றாங்களே, இந்த போராட்டங்கள் அவசியம் தானா? இல்லை, இந்த போராட்டத்தை ஏன் அவசியம் எஸ்எஃப்ஐ பார்க்குறோம்னா, டெல்லியில் சிஜேபி போராடுற இடத்துலையே எஸ்எஃப்ஐ சொலிடாரிட்டி கொடுத்து அங்கே தான் இருக்கும். அப்போ டெல்லியிலிருந்தும் நாம் எஸ்எஃப்ஐ 2020 கோவிட்டுக்கு பிறகு, நாம் தமிழ்நாட்டில் 2017 நீட் எதிர்ப்பை பேசுகிறோம். 2017 கோவிட்டுக்கு பிறகு இந்த கோச்சிங் மாஃபியா, கோச்சிங் கல்ச்சர் எவ்வளோ தூரம் எமர்ஜ் ஆகிருக்கு. ஸோ இந்தியா முழுவதும் நீட் எக்ஸாம் தமிழ்நாடு எப்படி பேசணும் அது போலவே மார்ஜினலைஸ்டு செக்ஷன், விளிம்பு நிலை மக்களை அப்புறப்படுத்துது மெடிக்கல் எஜுகேஷன். நீட்டோட அது முடிய போகிறதில்ல. இப்போ பாராளுமன்றத்தில் பில்ஸ் கொடுத்துருக்கோம். பிஎஸ்ஏபின்ற அந்த உயர்கல்வியை ஒன்றுபடுத்தல் பில் வச்சுருக்காங்க. அப்படியெல்லாம் வந்ததுன்னா எல்லா துறைக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வரும். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் யாரால் அஃபோர்ட் பண்ண முடியும்? நீட் ரிசல்ட் தமிழ்நாட்டு மாணவர்கள் 19,000 ரேங்க்கு, தமிழ்நாடு நம்ம அந்த மாணவர்களுடைய பின்னணியை செய்தி நிறுவனங்கள் யாருமே போட மாட்டேங்கிறாங்க. நாங்கள் விசாரிக்கிறோம். 6 லட்சம் ரூபாய், 7 லட்சம் ரூபாய், 8 லட்சம் ரூபாய் கொடுத்து பர் இயருக்கு கோச்சிங் போகிறாங்க. 3 இயர் 2 இயர்ஸ் உட்காந்து படிச்சு அப்போ 24 லட்சம் 25 லட்சம் கொடுத்து படிக்கிறவங்களால தான் நீட்டை கிளியர் பண்ண முடியுது. இது எவாலுவேஷனுக்கான மெத்தேடு கிடையாது. இது ஒரு ஃபில்டர் மெக்கானிசம். அந்த ஃபில்டர் யாருக்கானது? அந்த ஃபில்டர் நம்மள மாதிரியான சாதாரண ஏழை எளிய நடுத்தர வர்க்கத்தை சார்ந்திருக்கக்கூடிய குழந்தைகளை ஃபில்டர் பண்ணுற ஒரு மெக்கானிசம். அப்போது இன்னைக்கு இந்தியாவே போராடுது. தமிழ்நாடு 2017 போராடுறோம். 10-9 வருஷமா நாம போராடிட்டு இருக்கோம். எஸ்எஃப்ஐ போராடிட்டு இருக்கோம். எடப்பாடி அரசாங்கத்தில் இருக்கும்போது 148 தோழர்கள் நாங்கள் சிறைக்கு போயிருக்கோம். நான் சிறைக்கு போயிருக்கேன் நீட் போராட்டத்தில். இப்போ இவ்வளோ போராட்டம் நாம் நடத்தும்போது நம்ம தனித்து விடப்பட்டோம். இன்னைக்கு இந்தியாவே போராடும்போது இதை விட ஒரு நல்ல வாய்ப்பு நீட் எதிர்ப்புக்கு எப்போ கிடைக்கும்? இப்போ இல்லைன்னா எப்பவுமே கிடையாது. இந்த நேரத்தில் பொலிட்டிக்கல் டிஃபரன்சஸை பார்த்துக்கிட்டு அதை வேறுபடுத்தி மாணவர்களை பிரிக்கக்கூடிய வேலையை எந்த அரசியல் கட்சி தலைவரும் பண்ணக்கூடாதுங்கிறதா எங்களுடைய மையமான கோரிக்கை. இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் அந்த சூழலினுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சு நடந்துக்கிறதா நினைக்கிறீங்களா? புரிந்து நடந்து கொள்ளவில்லை என்பதுதான் என்னுடைய வருத்தத்துக்குரிய விஷயம். ஏன்னா தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு நீட் எதிர்ப்புல உறுதியா இருக்கிறதா சொல்றாரு. இதுக்கு முன்னாடி முதல்வராக இருந்த திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நீட் எதிர்ப்புல உறுதியா இருக்கா சொன்னார். மோடிக்கு அடிப்படையிலேயே அடிமையா இருந்த எடப்பாடி என்ன சொன்னார்? நீட் எதிர்ப்புல இருக்கும். அப்போ நாம இந்த நீட் வந்ததுக்கு பிறகு பார்த்த 3 முதல்வர்களும் நீட் எதிர்ப்புல உறுதியா இருக்கேன்னு சொல்றோம். அப்ப இந்த 3 பேருக்கும் பல பொலிட்டிக்கல் டிஃபரன்சஸ் இருக்கு. பட் நீட்ல ஒற்றுமையா இருக்கீங்களே, இந்த ஒற்றுமை மாணவர்கள்ட்ட உருவாகும். அப்போ எப்படி உருவாகும்? நீங்க வாங்க மாணவர்களுடைய போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்து பொலிட்டிக்கல் டிஃபரன்சஸை கலைஞ்சு அங்க பொலிட்டிக்கலா நான் என்ன சொல்றேன், இப்ப ஜனநாயகம் படத்தை பத்தி டிஸ்கஸ் ஆகுது. எங்களுக்கு அதுல எல்லாம் உடன்பாடு. ஜனநாயகம் படத்துக்கு போங்க, போயிட்டு எங்க போக போறீங்க? இங்க வாங்க, போராட்டத்துக்கு வாங்க, போராடுங்க. இங்க உட்காந்து சொல்லுங்க. நீங்க விஜயண்ணாவை பத்தி பேசுங்க, முதல்வரை பத்தி பேசுங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. புகழ்ந்தும் கூட பேசுங்க. ஆனா யாருக்கு எதிராக பேசணும்? மோடி அரசாங்கத்துக்கு எதிராக. தர்மேந்திர அப்போ சில பேர் விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன, அவன் ஃபேர் நீட்டு கேட்கறான், நாம பேன் நீட்டு சொல்றோம். அவன் ஃபேர் நீட்டு கேட்கறான். தமிழ்நாட்டில் போராடினா தானே பேன் நீட்டுன்னு ஒரு கோரிக்கை இருக்கிறது தெரியும். அப்ப யார் சொல்லுவா? நாம தான் சொல்லணும். தமிழ்நாடு பேன் நீட்டு கேட்கறதுடைய முக்கியத்துவத்தை பெங்கால்ல இன்னைக்கு போராடுறான், மும்பையில போராடுறான், டெல்லியில மட்டும் இல்லையே. அவனுக்கு போய் சேரணும் அப்படின்னா நாம போராடாம போய் சேராது. சும்மா உட்காந்துட்டு நம்ம பேசக்கூடாது. அரசியல் வேறுபாடுகள் இருக்கும், அது வேறு. இது தமிழ்நாட்டின் போராட்டம். எப்படி மொழி போராட்டத்தை இந்த தமிழ்நாடு சந்திச்சது? 1000 அரசியல் கட்சி இருந்தது. காங்கிரஸ் தவிர மீதி எல்லாம் ரோட்ல இருந்தான். இன்னைக்கு பிஜேபிக்கு தவிர மீதி எல்லாம் ரோட்ல இருக்கணும். அதுதான் எஸ்எஃப்ஐ நாங்க முயற்சி பண்றோம். அது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள முடங்கி போகாமல் பரவலான போராட்டத்துக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய பொது தளத்தை நோக்கி நகரணும்னு 3 நாளா முயற்சி எடுக்கிறோம். ராஜரத்னம் ஸ்டேடியம் பர்மிட்டட் பிளேஸ் தான், அங்க போனா கைது பண்றாங்க. பனகல் சாலிகை பர்மிட்டட் பிளேஸ் தான், அங்க போனா கைது பண்றாங்க. இன்னைக்கு நாங்க ஏன் இந்த பிரச்சனையை ஆளுநர் மொழிகிட்ட கொண்டு வந்திருக்கோம்னா, ஒன்றிய அரசுக்கு எதிராக இந்த போராட்டம் நடக்குது. பல பேர் இது மாநில அரசுக்கு எதிராக, அவருக்கு எதிராக இந்த திருப்புறாங்க. இல்ல, இது ஒன்றிய அரசுக்கு எதிராக. தர்மேந்திர பிரதான் பதவி விலகுறது ஒரு அமைச்சரோட முடிகிற பிரச்சனை கிடையாது. தர்மேந்திர பிரதான் பதவி விலகுனா இட் இஸ் ஃபெயிலியர் ஆஃப் மோடி கவர்மெண்ட், மோடி கவர்னன்ஸ், மோடிஸ் மினிஸ்ட்ரி. அப்ப மோடி அரசே பதவி விலகினதுக்கு சமமானது. அப்ப இந்த போராட்டத்துடைய எவ்வளவு முக்கியத்துவம், அவ்வளவு சீக்கிரம் பதவி விலகிடுவாரா? இன்னைக்கு பிரதமர் ட்வீட் போட்டிருக்காரு, மாணவர்களுடைய எதிர்காலத்தை விட எங்களுக்கு வேற ஒரு முக்கியமான விஷயம் கிடையாது, நாங்க தனி நீதிமன்றம் அமைக்கிறோம். இவ்வளவு நாள் என்ன பண்ணார் நரேந்திர மோடி? அப்ப எதுக்கு லத்தி சார்ஜ்?
நேற்று நைட் ஏன் லத்தி சார்ஜ் நடந்தது? இன்னைக்கு காலையில் ட்வீட் போடுற நரேந்திர மோடிக்கு லத்தி சார்ஜை பத்தி தெரியாதா? பேட்ச் இல்லாம காவல்துறை டெல்லியில வராங்க, தமிழ்நாட்டில் எப்படி வர முடியுது? அப்ப தமிழ்நாடு அரசுக்குள் RSS ஊடுருவி இருக்கா? இதை இந்த அரசு கவனிக்கணுமா இல்லையா? நீங்க பாருங்க, என்னால பேசவே முடியல, தொண்டையை பிடிச்சு தூக்குறாங்க. இந்த அநியாயத்தை ஏன் காவல்துறை கட்டவிழ்த்து விடுது? இதற்கு பொறுப்பான முதல்வர் என்ன சொல்லணும்? அனுமதி வழங்குறதுக்கு காவல்துறைக்கு உத்தரவிட முடியுமா முடியாத சட்டத்தின் வழிகள்ல இருக்கும்போது ஏன் அனுமதி மறுக்கிறீங்க? இன்னைக்கு எங்களுடைய டிமாண்ட் அதுதான். எங்களுக்கு ஒரு பொதுத்தளத்தை ஒதுக்கி கொடுங்க. நாங்க மோடி அரசுக்கு எதிராக நீட் எதிர்ப்புக்காக அரசுக்கு கை கொடுக்கிறோம். அரசு நீட் எதிர்ப்பு உதவியா இருக்கல, நாங்க அரசுக்கு கை கொடுக்கிறோம், எங்களுக்கு அனுமதி கொடுங்க. நான் உங்களை ரொம்ப சிரமப்படுத்த விரும்பல, தொண்டை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. நிறைவா ஒரே ஒரு கேள்வி. சமூக வலைதளங்கள்ல பல வகையான விமர்சனங்கள் வருது. அதுல ஒரு விஷயம் ரொம்ப பொதுமைப்படுத்துறதா இருக்கிறத பார்க்க முடியும். வடக்கு தெளிவாயிருச்சு, நம்ம வடக்கன்னு சொன்னா வடக்கு தெளிவாயிருச்சு, ஆனா தமிழ்நாடு இப்ப சீரழிஞ்சிருச்சு, தமிழ்நாடு சிதந்திருச்சு அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு பொதுமைப்படுத்தல் முன்வைக்கப்படுது. இது அப்படிதான் இருக்கா? நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, வடநாடு தெளிவாயிருச்சு தோழர், இந்த நெரேட்டிவே முதல்ல தப்பு நான் பாக்குறேன். ஏன்னா இந்திய விடுதலை போராட்டத்துல பெங்கால்ல இருந்தா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்தார். அப்ப வட மாநில மக்களை RSS அச்சுறுத்திக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு அச்சுறுத்தலுக்கு எதிராக அவன் துணிஞ்சு நின்றுட்டு இருக்கான். நம்மளை RSS-ஆல அச்சுறுத்தவே முடியல. நாம அச்சம் இல்லாம இருக்கோம், ஆனா பொலிட்டிக்கல் டிஃபரன்ஸ்ல கலைஞ்சிருக்கும். அதான் பிரச்சனை. அவன் பயத்திலிருந்து வெளியே வந்துட்டான். நமக்கு பயம் இல்லை, பாகுபாடு இருக்கு. நாம பாகுபாட்டுல இருந்து வெளியே வரணும். வடக்கை விட தெற்கில் நீண்ட போராட்ட மரபு இங்க இருக்கு. திணிப்புக்கு எதிரான, ஆதிக்கத்திற்கு எதிரான போராட்ட மரபு இருக்கு. இந்தியாவாக ஒருங்கிணைய வேண்டும். அதுல சாதி மத இன மொழி பாகுபாடுகளை கடந்து எல்லோருக்குமான கல்வியை உறுதிப்படுத்துவதற்கான போராட்டத்தில் வடக்கு தெற்குனோ விஜய் முக ஸ்டாலின் என்றோ அல்லது வேறு எதுவுமே இல்லை. எல்லாரையும் மோடி அரசு பாதிக்கப்படுறோம். மோடி அரசால விவசாயிகள் ஆதரவு கொடுத்துருக்காங்க. அவங்க போராட வந்ததே வேற விஷயத்துக்கு. ஆனா இன்னைக்கு ஆதரவு கொடுத்து சந்திர மந்திரில இருக்காங்க. இது மாதிரி நாங்கள் எல்லா அமைப்புகள், அரசியல் அமைப்புகள், தொழிற்சங்கங்கள், விவசாய சங்கங்கள், யாரெல்லாம் அரசியல் அமைப்பு, தனிநபர்கள், குழுக்கள், இன்ஃபுளுசர்ஸ் எல்லாரும் பேசுங்க. எல்லோரும் இந்த போராட்டத்தில் வந்தோம்னா நிச்சயமா நம்மால் நீட்டை ஒழிக்கும். நன்றி.